உண்ணாமலை உமையாலோடு உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ வல்லாந்தன அறிவித்திரள் மழலை முழவதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே. அண்ணாமலை தொழுவார் வினை வழுவா வண்ணம் அருமே. அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அன்பு சகோதரி சுனிதா பேசுகிறேன். இன்று நாம் பார்க்க இருப்பது திருவண்ணாமலையில் இப்போ கார்த்திகை தீபம் வரப்போகுது இல்லைங்களா. இதில் ஒவ்வொரு வருடமும் அம்மாவுக்கு 2-3 முறை திருவண்ணாமலை திருக்கோவிலில் சொற்பொழிவு இருக்கும். அதில் இந்த முறை அம்மா திருமுறையில் திருவண்ணாமலை அப்படிங்கிற தலைப்பில் திருவாவூடுதுறை ஆதீன சமயப்பரப்புன சித்தாந்த செம்மல் சிவத்திருமதி கோமதி திருநாவுக்கரசு அம்மையார் ஆற்றிய சொற்பொழிவோட சிறு நிழல் பதிவை நாம் இன்று பார்க்கவிருக்கிறோம். அம்மா 24ஆம் தேதி அங்கே சொற்பொழிவு ஆற்றினார்கள். அந்த பதிவோட சிறு நிழல் பதிவை நாம் பார்க்கவிருக்கிறோம். அனைவரும் பார்த்தும் கேட்டும் இந்த நல்ல நாளில் அருள்மிகு உண்ணாமலை உடன்வர் அண்ணாமலையாரின் அருளை பெறலாம். இன்று முறைப்பணையில் உங்கள் அன்பு சகோதரி ஸ்வனலதா, திருச்சிற்றம்பலம். அருள்மிகு கல்யாண சன்னதியில் உள்ள புதிய திருமண மேடையில் தற்பொழுது தொடங்க உள்ளது. ஆங்காங்கே கேட்டுக் கொடுக்கக்கூடிய பக்தர்கள் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். முதல் நிகழ்வாக சித்தாந்த செம்மன் சிவஞான பேரவை சொல்லி ஸ்ரீ திருமதி கோமதி திருநாவுக்கரசு அவர்களுடைய திருமுறைகளின் திருவண்ணாமலை மொத்தம் 12 திருமுறைகளில் சொல்லப்படக்கூடிய திருவண்ணாமலை பற்றி என்னெல்லாம் சொல்லியிருக்கிறார்களோ திருஞான சம்பந்த சுவாமிகள், அப்பர் சுவாமிகள், சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மற்றும் மற்ற அடியார் பெருமக்கள் மட்டுமல்ல, மணிவாசக பெருமானிலிருந்து ஆரம்பித்து அனைத்து அடியார் பெருமக்களுடைய ஒரு அற்புதமான கருத்துக்களை எல்லாம் தொகுத்து திருமுறையில் எங்கெல்லாம் திருவண்ணாமலையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறதோ இந்த அற்புதமான விளக்கங்கள் எல்லாம் கொடுக்கவுள்ள திருவாசகத்திற்கு ஆர்வம் உள்ளவர்களும் 12 திருமுறைகளில் ஆர்வமுள்ள பக்த கோடிகள் இந்த செய்தியை கேட்டவுடன் பெரிய நந்திக்கு எதிரே உள்ள அருள்மிகு கல்யாண சுந்தரேஸ்வரர் சன்னதியில் உள்ள புதிய திருமண மேடைக்கு வருமாறு கேட்டுக் கொள்கிறோம். ராஜகோபுரத்து வழியாக வந்தால் நேரடியாக நீங்க மேடைக்கு வந்துடலாம். அதனால அனைவரும் வருமாறு அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். மீண்டும் ஒரு அற்புதமான ஒரு தலைப்பிலே திருமுறைகளின் திருவண்ணாமலை என்ற தலைப்பை உரையாற்ற உள்ள ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் அருணாசலேஸ்வராய நம, ஓம் அருணாசலேஸ்வராய நம, ஓம் அருணாசலேஸ்வராய நம. மண்ணுலகத்திலே பிறவி மாசர எண்ணிய பொருளெல்லாம் எளிதில் முற்றுற கண்ணுதல் உடையதோர் கழித்து மாமுக பன்னவன் மலரடி பணிந்து போற்றுவோம். உலகா உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவு உலாவிய நீர்மறை வேணியன் அலைகள் ஜோதியன் அம்பலத்து ஆடுவான் மனசிலம்படி வாழ்த்தி வணங்குவான். நாயகி நான்கியே நாராயணி கை நாயகண்ட சாயகி சாகவி சங்கரி சாமனை சாதினற்ற வாயகி மாலினி வாராகி சூதினி மாதங்கி என்று ஆரிய
சிந்தனைக்குள்ளாக நாம் செல்வோம். நடவீர் நடவீர் இனியே பூழியர்கோன் வெப்படித்த புகழியர்கோன் பலர் போற்றி ஆலிமிசை கல்விரப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாலி திருநாவலூர் வந்தொண்டர் மதம் போற்றி ஊழிமலை திருவாத ஊர திருத்தாள் போற்றி. திருமுறைகள். இந்த திருமுறைகள் 12 இந்த இடத்திலே இருக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வுகளை எல்லாம் தேவார திருவாசகங்கள் பதிவு செய்துள்ளது. அது மட்டும் அல்லாது எம்பெருமான் அந்த கந்த கடவுளுடைய பெருமையை திருப்புகழ் பறைசாற்றியுள்ளது. அப்படிப்பட்ட அற்புதமான ஸ்தலம் திருவண்ணாமலை. ஞான தபோதரரை வாவென்று அழைக்கும் அண்ணாமலை. பஞ்சபூத ஸ்தலங்களிலே அக்னி ஸ்தலமாக இருக்கக்கூடிய அற்புதமான ஸ்தலம். எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் முக்தி அடைய வேண்டும் என்று எண்ணுகிறோம். அப்படி முக்தி அடைவதற்கான வழிமுறைகளை கூறினார். காஞ்சிபுரம், திருவாரூர் இந்த இடங்களிலே பிறந்தால் முக்தி அப்படின்னா, ஆனால் அந்த இடத்திலே நமக்கு பிறப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது இறைவனுடைய சித்தம். அது நம்ம கையில இல்லை. அதுபோல அவிநாசி ஸ்தலம் தரிசிக்க முக்தி. மதுரையில குடிபுகுந்தால் அந்த இடத்தில் வாழ்ந்தால் முக்தின. காசியில் சென்று இறந்தால் முக்தின. இதெல்லாம் நடக்குமா? காசியில போய் அங்க நான் இறக்கணும், அப்ப எனக்கு முக்தி கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு நம்ம போவோம். ஆனா போய் கொஞ்ச நாள் இருக்கும்போது ஏதாவது ஒரு சூழ்நிலையின் காரணமாக ஊருக்கு வர வேண்டிய கட்டாயம் வரும். ஒரு திருமணம் அல்லது ஏதோ ஒரு நிகழ்வு. அதற்காக நாம் வருகிறோம். இவ்வளவு நாள் தவமா காவல் கிடந்தோம் காசியில. ஆனா இந்த ஊருக்கு வந்த இடத்துல இந்த நிகழ்வு சம்பவித்தது என்றால் காசியில முக்தி கிடைக்கும் என்று இருந்தாலும் இறைவன் கருணை இல்லாமல் கிடைக்க. ஆனால் நம்முடைய திருவண்ணாமலை அப்படி இல்லை. யார் யார் எங்கே இருந்து அண்ணாமலையானை நினைக்கிறாரோ, அவர்களை வாழ்த்தியும் வணங்குகிறாரோ, அவர்களுக்கெல்லாம் அருளை தரக்கூடிய அற்புதமான ஸ்தலமாக இருப்பதுதான் திருவண்ணாமலை முக்தி ஸ்தலம். அப்படிப்பட்ட அந்த ஸ்தலத்திலே எல்லாம் வல்ல பரம்பொருளாகிய அருணாசலேஸ்வரர் யார் யார் எண்ணுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் முக்தியை அளிக்கிறார். காரணம் என்னன்னா, இது அக்னி ஸ்தலம். நம்முடைய பிறப்புக்கு காரணம் என்ன? பிறப்புக்கு காரணம் வினைகள். இந்த வினையின் காரணமாகத்தான் இந்த உலகத்திலே நாம் பிறந்து இறந்து என்ற சங்கிலி சூழலில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த வினைகள் நீங்குமே ஆனால் பிறவாத ஒரு பெருநிலை கிடைக்கும். இந்த வினைக்கு காரணமாக இருக்கக்கூடியதுதான் நம்முடைய மலங்கள். எனவேதான் சித்தாந்தம் அருமையாக சொன்னது, மலங்களை நீக்க வேண்டும். இந்த மலங்கள் நீங்கினால் வினைகள் குறையும். என்ன மலம்? ஆணவ மலம் என்ற இருட்டு. அந்த ஆணவ மலம் நம்மை மேல் நோக்கி செல்ல விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது. அந்த ஆணவ மலத்தை நீக்குவதற்காக இறைவன் நமக்கு கண்ம மலம், மாயா மலம் என்ற 2 மலங்களை கொடுத்தார்.
அதை நீக்குகிறேன் என்று இறைவனிடம் கேவல அவஸ்தையில் சிக்கிக் கொண்டிருந்த உயிர்கள் இறைவனை வேண்ட இறைவனும் நம்மீது கருணை கொண்டு இந்த பிறப்பை கொடுத்தார். நம்ம ஏதாவது ஒரு பிறப்பு எடுத்திருந்தா இந்த இறைவனை வழிபடவோ வணங்கவோ முடியாது. பதிகங்களை பாடினால் நம்முடைய வினைகள் நீங்கும். காரணம் என்ன? அக்னிஸ்தான். அந்த அக்னியில எதை போட்டாலும் எரித்து சாம்பலார். ஆண்டாள் நாச்சியார் பாடுவார், வாயார பாடி மனதினால் சிந்திக்க போய பிழையும் புகுதரவா நின்றனவும் தீயினில் தூசாகும். தீயில தூசம் எந்தப்பட்ட வினைகளும் நீங்கும். எப்படி நீங்கும்? இறைவனை நினைக்கணும், அவன் திருமுறையை பாடணும், அவனை மனதிலே சிந்திக்கணும், அவன் திருக்கோயிலை பலமாக வர. அப்படி வந்தால் வினைகள் நீங்கும் என்று நம்முடைய அப்பர் பெருமானும் குழந்தை ஞான சம்பந்த பெருமானும் நமக்கு சொல்லுகிறார். வினைகள் அவனுடைய அடியை நாடினால் அந்த வினைகள் நீங்கும் அப்பொழுதே என்று நமக்கு அவர் அருமையாக பாடி சென்றார். அதற்கு அடுத்தது இரண்டாவது இந்த ஸ்தலத்துக்கு என்ன பெருமைனா, இங்கேதான் அப்பன் அடிக்கடி காடியும் காண முடியாத ஜோதி பிழம்பாக நின்றார் அண்ணாமலையில். எதனால்? நான் பெரியவன் நான் பெரியவன் என்ற ஆணவம். அந்த ஆணவத்தை நீக்க வேண்டும் என்று அடிமுடி தேடியவருக்கு இந்த இடத்திலே ஜோதி பிழம்பாக முடியையும் காண முடியவில்லை, அடியையும் காண முடியாத அக்னி சொருபமாக நின்றவர் அல்லவா அண்ணாமலையார். லிங்கோத்சவ நிகழ்ச்சி இங்கேதான் நிகழ்கிறது. நமஸ்தே அஸ்து பகவன் விஸ்வேஸ்வராய மகாதேவாய திரியம்பகாய திரிபுராந்தகாய திரிகாலாக்கினி காலாய மாலாக்கினி ருத்ராய நீலகண்டாய மிருத்யுஞ்சயாய சர்வேஸ்வராய சதாசிவாய ஸ்ரீமன் மகாதேவாய என ஜோதி வடிவமாக நின்று அதன் பிறகு அடுத்த யுகத்திலே பொன்மலையாக மாணிக்கமலையாக மாறி இப்பொழுது நம்முடைய கலி யுகத்திலே கல்மலையாக இருக்கிறார். அந்த மலையே சிவம், சிவமே மலை, அதுவே அருணாசலம், ஸ்தலம் யாவிலும் உயர்ந்தது என்று கூறினார். அடுத்தது என்ன பெருமை என்றால், பெண்கள் உயர்ந்தவரா சிவமா சக்தியா என்று கேட்கின்ற பொழுது அந்த இடத்திலே இறைவன் இதே திருவண்ணாமலையிலே அர்த்தநாரீஸ்வரராக இருவரும் ஒரு சேர்ந்தவராக சிவசக்தி சுரூபமாக காட்சி கொடுத்தார் என்றால் என்னே இந்த இடத்தினுடைய பெருமை. அதற்கு அடுத்தபடியாக இங்கே இருக்கக்கூடிய இன்னொரு பெருமை என்ன அப்படின்னா கிரிவலம். இந்த கிரிவலம் என்பது அவ்வளவு உயர்ந்து கிரிவலம் வருகின்ற பொழுது பல விதமான நன்மைகள் நமக்கு நடக்கிறது. ஒன்னாவது என்னன்னா, இப்போ உள்ள காலத்துல யாரை எடுத்தாலும் நடப்பயணம் குறைவா இருக்கு. நம்ம இதுல நடந்து நடந்து வருகின்ற பொழுது அந்த உடலுக்கு ஒரு ஆரோக்கியமாக, காலையில நம்ம செல்கின்ற பொழுது இந்த பிரபஞ்ச சக்திகள் கிடைக்கக்கூடியதாக அற்புதமாக இருக்கக்கூடியது கிரிவலம். கிரிவலத்தை வரும்போது பௌர்ணமியில் வலம் வந்தால் நமக்கு இம்மை நலன்களை எல்லாம் அண்ணாமலையார் அள்ளி கொடுக்கிறார். எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு மேலான இன்பம் உன்னுடைய திருவடியிலே இருக்கக்கூடிய பேச்சை தான் என்று எண்ணக்கூடியவர்கள் அமாவாசை அன்று நான் வழிபாடு செய்வோமே ஆனால் அந்த அற்புதமான நிலை நமக்கு கிடைக்கும். அப்ப அண்ணாமலையை அமாவாசை அன்று கிரிவலம் வந்தால் இறைவனுடைய திருவடியை அடையும் பேச்சை நாம் அடையலாம் என்று சொன்னார். ஆனா இன்றைய கால
மிகவும் சிறப்பாக உயர்ந்ததாகத்தான் நடக்கிறது. ஆனால் எப்படி நடக்க வேண்டும், அந்த கிரிவலம் செல்லுகின்ற பொழுது நாம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும். பிறவி இந்த மாநில பிறவி. எனவேதான் நம்முடைய ஔவையார் முருகப்பெருமான் கேட்கின்ற பொழுது அரியது என்ன, அவர் பல கேள்விகள் கேட்டார். அரியது என்ன, கொடியது என்ன, இனியது என்ன, பெரியது என்ன என்றெல்லாம் கேட்டார். தமிழ் மூதாட்டி ஔவையார் சொன்னார், அரியது எழுத்தின் வரி வரி வேலோன் அரிது அரிது மானிடராதல் அரிது மானிடராயனம் கோன் பொருடு செவிடு வேறு நீங்கி விரட்டல் அரிது கோன் பொருடு செவிடு வேறு நீங்கி பிறந்த காலையும் வானவர் நாடு வழி திறந்திடுமே. அப்படிப்பட்ட கிடைத்ததற்கரிய மாநில பிறவி நமக்கு இப்போது கிடைத்துள்ளது. ஆனால் அந்த கிடைத்த மாநில பிறவியை நாம் ஏன் வந்தோம், எதற்கு வந்தோம் என்பவற்றை எல்லாம் மறந்து காணும் கரணங்கள் எல்லாம் பேரின்பம் என பேரும் அடியார் பிறப்பு அகலன. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், கருவிகள் எதை எதை பார்க்கிறதோ அதன் மீது இச்சை கொண்டு அந்த இச்சையின் காரணமாக எதை எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல், எதை எதை செய்யக்கூடாதோ அதை அதை செய்து வினைகளை பெருக்கிக் கொண்டு இருக்கிறோம். இந்த வினையின் காரணமாக மீண்டும் மீண்டும் பிறப்பு கிடைக்கிறது. எத்தனை பிறப்புகள் நாம் எடுத்தோம் என்பதை நமக்கு திருப்புகளிலே அருணகிரிநாதர் எடுத்து சொல்கிறார். அவர் கூறியதற்கு விளக்கத்தை மாணிக்க வாசகருடைய திருவாசகம் நமக்கு பறை சாட்டுகிறார். மாணிக்க வாசகர் சொல்லுகிறார், புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாய் பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் பணங்களாய் வல்ல அசுரராய் முனிவராய் தேவராய் செல்லார் இந்த இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேனர். பிறக்க மட்டுமா, பிறந்து பிறந்து ஓஞ்சி போயிட்டாங்க. சொன்னாரே, மாதாவுடன் செலுத்தார் வல்வினையே காத்தரித்தேன் வேதாவும் கைத்தரித்து விட்டானே, இன்னும் ஒரு கருப்பைக்குள் வாராது காண்பார். இன்னும் மீண்டும் ஒரு தாய் வயிற்றுல போய் பிறக்காத ஒரு பெருநிலையைத்தான் என்றுதான் அருளாளர்கள் எல்லாம் வேண்டினார். இதைத்தான் இதே இடத்திலே நம்முடைய முருகப்பெருமானுடைய அருளை பெற்ற அருணகிரிநாதர் சொல்கிறார், எழுவாய் தருவாய் தனிலே உருவாய் இதுவே பயிராய் விளைவாயி இவர்கோ எவராய் அவர்கோ இவராய் இதுவே தொடர்வாய் வெறி போல ஒரு தாய் இருதாய் பல கோடியதாய் உடனே அவமாய் அழியாதே ஒருகா முருகா பரமா குமரா இந்த உயிர் காவலோட அருள் தாராய் என்று அவர் சொல்கிறார். அப்ப இறைவனுடைய நாமத்தை நாம் சொல்ல சொல்ல நம்முடைய வினைகள் நீங்கும். இரு வினையும் மும்மரமும் அற இரவியொரு பிறவி அற ஏக மோகமாய் நீயும் நானுமாய் இருக்கும் வரை பரம சுகம். அந்த பரம சுகம், நித்தியமான சுகம் எப்ப கிடைக்கும்? இந்த இரண்டு வினைகள் நீங்கணும், நல்வினை தீவினை என்ற வினைகள் நீங்கணும். இந்த இரண்டு வினைகள் தான் புண்ணிய பாவத்துக்கு காரணமாக இருக்கிறது. நல்லதை செய்தால் அது புண்ணியமாக வருகிறது, தீயதை செய்தால் பாவமாக வருகிறது. எதை செய்தாலும் அந்த புண்ணிய பாவங்கள் என்பது இரண்டும் வினைகள் தான். அதை சைவ சித்தாந்தம் சொல்லும், இது பொன் விலங்கு
இந்த விலங்குகள் நமக்கு நீங்கள். அதனால் சொல்கிறார், இரு வினையும் மும்மலமும் அற. இந்த 3 மலங்களும் நீங்களும் வினைகளும் நீங்கள். அப்ப இந்த வினைகள் நீங்க என்ன செய்யுது? அண்ணாமலையை யார் ஒருவர் கை தொழுகிறார்களோ அவர்களுடைய வினைகள் நீங்கும். அண்ணாமலையாருடைய இந்த திருவண்ணாமலை தலம் 5 தத்துவங்களை எடுத்து சொல்கிறது. ஒன்றாவதாக, கருணை உடையவனே என்னை காப்பாற்று, நான் உன்னை நம்புகிறேன். இறைவன் பார்த்தான், கடவுள் நம்பிக்கையே இல்லாதவன், இப்ப நம்புறேன்னு சொல்றானே அப்படின்னு உருண்டிட்டு இருக்க இடத்துல இன்னும் ஒரு வேர் குறுக்காக வந்தது. பிடித்தான், நின்றான், தொங்கினான். அப்பொழுது நினைச்சான், அரைகுறையாக நம்பினேன் போலும், இறைவனை என்னை அரைகுறையாக காப்பாற்றி உள்ளான், முழுதாக நம்பினால் அவன் முழுமையாக காப்பாற்றுவானே என்று அந்த பிடித்து நின்றவன் அங்கே இருந்து கத்தினான், இறைவா உன்னை நான் முழுமையாக நம்புகிறேன், என்னை காப்பாற்று காப்பாற்று. இறைவன் நேரத்தான் அவன் கூட்ட குரலுக்கு வந்து அந்த உருண்டு போனானே அகல பாதாளம் மேல கரையில இருந்தார். யாருப்பா நீ, என்னை இடத்து அழைத்தாய்? அவன் தொங்கிட்டு இருந்தவன் கேட்டா, நீ யாரு? நான் தான் இறைவன், நீ கூப்பிட்டியே நான் வந்தேன், இப்போ உனக்கு என்ன வேணும்னு. அவன் சொன்னார், நான் கரையேற வேண்டும், என்னை காப்பாற்று. இந்த இடத்திலே நான் உருண்டு விட்டேன், இதுக்குள்ள விழுந்தா என்னுடைய உயிர் போயிடும், என்னை காப்பாத்துன. நீ என்னை நம்புகிறாயான? ஆமா சுவாமி, முழுமையா நம்புறேன் அப்படின்னு. நீ என்னை நம்புவது உண்மையானால் பிடித்துக் கொண்டு இருக்கிறாயே கைப்பிடி, அதை விட்டு விட நான் காப்பாற்றுகிறேன். ஆனா இதே மாதிரி எத்தனை பேர் தான் கிளம்பி இருக்கீங்க? இந்த கைப்பிடியை வச்சு நான் அறகுறையாவாத நிற்கேன், இதுல இருந்து கீழே விழுந்து நான் இறந்து போனோம் அப்படின்னா, நீ அறகுறையா நம்பின, நான் அறகுறையா காப்பாத்தினேன், இப்போ உன்னுடைய நம்பிக்கை பெற்று நான் போயிட்டு வரேன் டாக்டர். அப்ப இறைவனை நம்பினா கண்டிப்பாக முழுமையாக நம்புவதற்கு அவர் அருளை கொடுக்கிறார். அதுபோல நம்முடைய வினைகளும் நீங்குகிறது. இதற்காகத்தான் அப்பர் பெருமானும் வந்து பாடுகிறார். நம்முடைய குழந்தை ஞானசம்பந்த பெருமானும் கூறினார், வினைகள் வேரோடு அழிந்து போகும் இல்ல, எரிந்து சாம்பலாகும். உண்ணாமுலை உமையாளோடு முரணாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான் மலை திருமாமணி திகழ மண்ணாண்டன் அறிவித்திறன் மலரை முழவதிரும் அண்ணாமலை தொழுவார் வினை வலுவா வண்ணமருமே. கொஞ்சம் கொஞ்சம் மிச்சம் மீதியமா இருக்காது, வினைகள் எல்லாம் முழுமையாக நீங்கிவிடும். அப்ப எவ்வளவு பெரிய உயர்வான நிலையை கொடுத்துள்ளார் பாருங்க. இந்த நம்ம கோபுரத்துக்குள்ள வருவோம், அந்த கோபுரத்துல ஒரு பிள்ளையார் உட்கார்ந்துருக்கு, அந்த பிள்ளையார் பக்கத்துல ஒரு பாடல். அந்த விநாயக பெருமானை வணங்கி, அப்பா நான் அப்பனை வணங்க போகிறேன், என்னுடைய வினைகள் நீங்கணும் அப்படின்னு யாரெல்லாம் அந்த விநாயகரை வழிபாடு செய்கிறாரோ அந்த இடத்திலேயே வினைகள் நீங்கிவிடும். அல்லல்வோம் வல்வினைவோம் அன்னை வயத்தில் பிறந்த தொல்லைவோம் போகாது எறவோம் நல்ல குணமதிகமாம் அருணை கோபுரத்து வீட்டிருக்கும் கணபதியை கைதொழுதற்கார். அந்த அருணை கோபுரத்தில் இருக்கக்கூடிய விநாயகனை வழிபாடு செய்தால் அல்லல்வோம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்கள் போ, அல்லது வல் வினை போ. அந்த வினைகள் வந்ததே, அந்த வினைகள் இதற்கு முன்னால் நாம் செய்த வினைகள், இப்போது செய்து கொண்டு இருக்கக்கூடிய வினைகள், இனி வர இருக்கக்கூடிய வினைகள் எல்லாம் நீங்கும். அல்லவோ வல் வினைவோ அன்னை வயத்தில் பிறந்த தொல்லைவோ போகாத தேரம்போ. இப்ப இந்த காலகட்டத்தில் கிரிவலம் என்பது நிறைய பேர் செல்கிறார். ஆனா அதுல என்ன ஒரு பிரச்சனை, இவ்வளவு கிரிவலம் வந்தும்
நம்ம ஏன் இறைவனுடைய அருளுக்கு பாத்திரமாகவில்லைன்னா கிரிவலம் எப்படி போக வேண்டும் என்ற ஒரு முறை இருக்கு. கிரிவலம் நம்ம போறோம்னா இறைவனுடைய நாமத்தை சொல்லிட்டே போறோம். நமச்சிவாய, அருணாச்சலேஸ்வரா அப்படின்னு போறோம். அப்படி இல்லையா அவனுடைய திருமுறைகளை பாடிட்டு போறோம், அல்லது சிவபுராணத்தை பாடிட்டு போறோம். நம்ம என்னன்னா செல்லுல ஏதோ பாட்டை போட்டு கேட்டுட்டு அப்படியே ஜாலியா சுத்திட்டு இருந்தா அந்த கிரிவலம் பலனே இல்லை. அடுத்ததா அந்த கிரிவலத்துக்கு நாம் செல்ல வேண்டும் என்று எப்போது எண்ணுகிறோமோ அப்பொழுதே நாம் செல்வதற்கான அந்த அருள் ஆற்றலை இறைவன் நமக்கு கொடுக்கிறார். ஏன்னா எங்க ஊர்ல இருந்து ஒருத்தங்க வந்திருந்தாங்க. அவர் கணவருக்கு உடம்புக்கு முடியல. அந்த நேரத்தில் சொன்னாங்க, நீ திருவண்ணாமலை சென்று அந்த கிரிவலத்தை ஒரு தடவை போயிட்டு வா, மாங்கல்ய பாக்கியத்தோடு இருப்பாய் என்று கூறினார். அந்த அம்மாவும் வந்தாங்க. வந்து ஒரு 2-3 இடங்கள் பார்த்தாங்க. இன்னும் 8 பக்கத்திலும் லிங்கங்கள் இருக்கு. 2 லிங்கம் முடிஞ்சது. அப்புறம் அவங்களால நடக்க முடியும். இறைவா, இந்த கிரிவலத்தை என்னால நடக்க முடியலையே அப்படின்னு வேதனைப்பட்டிருக்காங்க. நான் இந்த கிரிவலத்திற்காக அல்லவா வந்தேன், என்னால அடுத்த ஸ்டெப்பு வைக்க முடியலையே அப்படின்னு வேதனைப்பட்டவுடன் அந்த 2வது கோயில நின்னாங்க பாருங்க. அங்க ஒருத்தர் வந்து ஏமா வருத்தப்படுறேன்னு அந்த அம்மா சொல்லியிருக்காங்க, கிரிவலம் போனேன்னா மாங்கல்ய பாக்கியத்தோட இருக்கலாம், கணவர் ரொம்ப முடியாம இருக்காங்க, அதனால வந்தேன். எல்லா இடங்களிலும் நம்ம பஸ்லயும் ஆட்டோலையும் போய் இப்ப நடக்க முடியலையே. அப்படியாமா, கவலைப்படாது அப்படின்னு கொஞ்சம் விபூதியை ஒரு எலுமிச்சம்பழத்தின் கையில கொடுத்துட்டு இந்த விபூதியை பூசிக்கோ, எலுமிச்சம்பழத்தை கையில வச்சு நடந்துடலாம். அதன் பிறகு அவங்க நடந்திருக்காங்க, வேதனையே இல்லாம அவ்வளவு அருமையா நடந்து முடிச்சுட்டு அவர்களுக்கு போய் ஒரு நன்றி சொல்வோம். அந்த எலுமிச்சம்பழம் கொடுத்தவர் எவ்வளவு அருசக்தி இருந்தா எனக்கு இப்படி ஒரு நிலைமை இருக்கும்னு போய் பார்த்தா அங்க அவரை காணும். அப்ப அண்ணாமலையாரு நாம் அவரை வளமாக வர வேண்டும், கிரிவலம் வர வேண்டும் என்று நான் எண்ணினால் அவரே நம்மோடு உடன் இருந்து வருகிறார். அப்ப அந்த இடத்தில் இறைவா என் கூட வா அப்படின்னா வர தயாராக உள்ள கருணை உள்ளமுள்ள எளிவந்த பிரான் நம்முடைய பிரான். அதனால அவரை வழிபாடு அப்படி செய்யணும். நம்ம இப்ப எப்படி கிரிவலம் போறோம்னா நிறைய பேர் ஆட்டோ எடுத்துட்டு, கார் எடுத்துட்டு, டாக்ஸில, வேன் இல்லைன்னா அதெல்லாம் ஒரு பலனும் இல்லை. அதனாலதான் வேடிக்கையா சொல்லுவாங்க, ஒரு சாமியார் இருந்தா அவர்கிட்ட போய் ஒருத்தர் கேட்டான், முக்தி அடையனா அண்ணாமலைக்கு போனா முக்தி கிடைக்கும்னு சொல்றாங்களே, அதுக்கு நான் என்ன செய்யணும்னு அவர் சொன்னார், நீ இந்த கிரிவலம் வா, அண்ணாமலையாருக்கு ஒரு கிரிவலம் 14 கிலோமீட்டர் வந்துட்டேன்னா முக்தி கிடைக்கும். அப்படியான அவர் என்ன பண்ணாரு, ஒரு குதிரை எடுத்தார், குதிரைக்கு மேல இருந்து ஒரு சுத்து கிரிவலம் போயிட்டார். இறங்குனா சாமியாரை போய் பார்த்தா, ஐயா எனக்கு முக்தி கிடைக்குமான்னு அவர் சொன்னார், முக்தி கண்டிப்பாக உண்டு, ஆனா உனக்கு இல்ல குதிரைக்கு. ஏன்னா அதுதான் காட்டிலையும் மேட்லையும் கிரிவலம் வந்துச்சு, நீ சுகமா அது மேல இருந்துதானே வந்த அப்படின்னு அந்த முனிவர் சொன்னார். அப்ப கிரிவலம் வரும்போது எந்த சிந்தனையும் இல்லாது அவரையே மனதிலே நினைத்து அவன் பாடல்களை பாடி அப்படி நாம் செல்வோமே ஆனால் நிச்சயமாக அந்த கிரிவலம் நம்பிக்கையோடு செல்பவருக்கு அது நல்ல கதியை கண்டிப்பாக கொடுக்கும்.